நம்முடைய வாழ்க்கையில, ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில என்ன தேவைன்னா, ஆசீர்வாதமும் தேவை. ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு அவன் பரலோக ராஜ்யத்திற்கும் போகணும். இதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. நான் பரலோக ராஜ்யத்துக்கு மட்டும் போறேன் என்பது ரொம்ப சந்தோஷம் தான். எனக்கு இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் வேணான்னு சொல்றவங்களும் உண்டு. அதே நேரத்தில் மக்கள் சொல்றாங்க, எனக்கு இந்த உலகத்திலே ஆசீர்வாதம் எனக்கு போதும், பரலோக ராஜ்யம் வேணான்னு சொல்ற கூட்டம் உண்டு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் என்ன பண்றாரு, ரெண்டத்தையும் பெற்றுக்கொள்றாங்க. இந்த உலகத்திலேயே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க, தகுதி உள்ளவர்களாக இந்த உலகத்திலே ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலேயே அந்த பரலோக ராஜ்யத்திற்குரிய ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். அதுதான் நமக்கு தேவை. எதுதான் நமக்கு தேவை? இந்த உலகத்துல வெறும் அப்படியே ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்குரிய காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இழந்து விடக்கூடாது. எனக்கு பரலோக வேணாம், இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து ஆசீர்வாதம் பெற்று அது இது எனக்கு இதெல்லாம் வாங்கி அப்படி இப்படி நல்லா உயர்றது நிலையில வாழணும் அப்படின்னு மட்டும் இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் வாழ்ற நாட்களிலே இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்க வேண்டும். பிறகு ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அல்லது நம் வயதான காலத்திலே மறிக்கும் போது நான் பரலோக ராஜ்யத்திற்கு போவேன் என்றதான ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த நாளுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம், ஆசீர்வாதமும் பரலோக ராஜ்யமும். என்னதுங்க? ஆசீர்வாதமும் பரலோக ராஜ்யமும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அது மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டார். இந்த ஆசீர்வாதத்தை, இந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்திலே அவர் எப்படி வாழ்ந்தார்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆசீர்வாதமும் பரலோக ராஜ்யமும் அந்த மனுஷனுக்கு கிடைத்து விட்டது. இனி கிடைக்க போறது கிடையாது, அதுக்கு நடந்து விட்டது. ஆசீர்வாதமும் கிடைச்சிடுச்சு அவருக்கு, பரலோக ராஜ்யமும் கிடைச்சிடுச்சு. பைபிள் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறாருன்னு, பரதீசில் இருக்கிறாருன்னு. ஆகினால அருமையான தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டார். என்னதுங்க? ஆசீர்வதிக்கப்பட்டார். இந்த உலகத்துல வாழ்கிற நாட்களிலே ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 1-2 வசனங்களை படிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். 3 படிச்சிருங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய வார்த்தையை ஆசீர்வதித்து தாரும். வார்த்தை மூலமா எங்களோடு இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டாரு, பரலோகத்தையும் பெற்றுக்கொண்டாரு. ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தில் பெற்றுக்கொண்டாரு, பரலோக ராஜ்யத்திற்கும் சென்று இருக்கிறார். அப்போ தேவ பிள்ளைகளே, அவர் எப்படி அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவர் பரலோகத்துக்குரிய காரியத்தை சொல்லி அவர் ஆசீர்வாதத்தையும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொண்ட காரியத்தை எப்படி சுதந்திரித்து கொண்டார்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா.
பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஆபிரகாம் வாழ்கிற நாட்களிலே பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அதுல பலவித ஆசீர்வாதம் இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னதான்? பொருளாதார ஆசீர்வாதம் தான் தெரியும் நமக்கு. பொருளாதார ஆசீர்வாதம் தான் நமக்கு. பணம் மூட்டை மூட்டையா இருந்தா அதுதான் ஆசீர்வாதம். தங்கம் வீட்டில் இருந்தா அதுதான் ஆசீர்வாதம். காரு பங்களா அது இதெல்லாம் வாங்கினா அதுதான் ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு நான் அதையே உங்களுக்கு சும்மா சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். அந்த ஆசீர்வாதத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆபிரகாமுக்கு பலவித ஆசீர்வாதம் இருந்தாலும் ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அதே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுமில்லாமல் போயிற்று. பாருங்க, ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன் லோத்தும் ஒன்னா இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எப்படி இருந்ததுதான்? பூமி தாங்க கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாயிருந்தது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை கேட்கணும். அந்த உலகத்தில் நம்ம இருக்கிறதுனால நமக்கு ஆசீர்வாதம் வேணாம், நமக்கு பரலோக ராஜ்யமே போதும்னு இருக்க வேணாம். நம்ம தேவனிடத்தில் என்ன பண்ணணும்? ஆசீர்வாதத்தை கேட்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர் விசுவாசிகளின் தகப்பன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, புதிய ஏற்பாடில் உள்ளவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவர் விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க அருமையானவர்களே, ஸ்தோத்திரம், பூமி தாங்கக்கூடாத ஒரு ஆசீர்வாதம் அந்த ஆபிரகாமுக்கு காணப்படுகிறது. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், எங்கள் ஆண்டவனே நாங்கள் சொல்லுகிறதை கேளும், எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. எப்படி இருந்தாரா? மகா பிரபு. 15ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, என் ஆண்டவனே நான் சொல்லுகிறதை கேளும், அந்த நிலம் 400 சேக்கல் நிறை வெள்ளி பெறும், எனக்கும் உமக்கும் எவ்வளவு காரியம். அல்லேலூயா. 400 வெள்ளி காசு ஆபிரகாமுக்கு சாதாரண விஷயமா? அந்த வெள்ளி காசு இப்போ இருந்த எவ்வளோ ஆகும்? 20 வெள்ளி காசுக்கு யாரை வித்தாங்க? யோசேப்பை வித்தாங்க. அப்ப எத்தனை யோசேப்பை வாங்கலாம்? உலகத்தை படைச்ச ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவையே 30 வெள்ளி காசு காட்டி கொடுத்தானுங்க. அப்படின்னா என்னன்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் உள்ளவனா இருந்தான். அது கூட பாருங்க, அவங்க வேலைக்காரன் சொல்றாரு பாருங்க, எடுங்க பார்க்கலாம். 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆதியாகமம் 24:35. கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சீமானா இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் என்ன பண்ணிருக்காரு? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவை. எதுங்க தேவை? சும்மா தரித்திரமா தலை ஒரு வேஷம், முகம் ஒரு வேஷமா இருக்கக்கூடாது. கிறிஸ்தவன் நல்லா இருக்கணும். கீஞ்சி போனதை போட்டுக்குன்னு சபைக்கு வரக்கூடாது. இல்ல இல்ல, யாரும் அப்படி வரல. அப்பா அப்பா லேலூயா. சரி, அப்ப
அப்போ தேவ பிள்ளைங்க தவறா சொல்ல, இருக்கிறதுனால இல்லாதனால இல்லை, அதனால என்னால ட்ரெஸ் போட்டு வர முடியல அப்படியெல்லாம் கிடையாது. நீ கீஞ்சி போடுறது போட்டு வரக்கூடாது. சபைக்கு வரும்போது முக்கா பேண்ட்டு, பெருக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுன்னு வர, முக்கா பேண்ட்டு இந்த பெருக்கிற மாதிரி போட்டுன்னு வருது, இந்த மாதிரிலாம் போட்டுன்னு வரக்கூடாது. டீசெண்டாக போட்டோன்னா அழகாக போட்டுன்னு வரணும். அலையிலையோ அதையும் சொல்லிடுறேன், பாஸ்ட்டு சொல்லிட்டு முக்கா அப்புறம் பெருக்கிற மாதிரி தெருவியே பெருக்கின்னு வர்றது, குப்பை அள்ளிட்டு வரக்கூடாது. அலையிலையா போட்டுன்னு வரலையா? சரி, அது விட்டுடலாம். அப்போ தேவ பிள்ளைகளே, நான் என்ன சொல்றேன்னா, எல்லாவற்றிலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அதை விரும்பணும். எதை விரும்பணும்? பண ஆசையா இருக்கக்கூடாது. அதை குறித்ததான என்னையும் தேவன் ஆசீர்வதிக்கணும். எப்படி விரும்பணும்? என்ன பண்ணணும்? என்னை ஆசீர்வதிக்கணும். நான் போய் ஒரு ஆளுகிட்ட நிக்க கூடாது. அந்த ஆளு சொல்றாரு, ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, 400 வெள்ளிக்காசு உமக்கும் எனக்கு எமாத்திரம். பிரைஸ் லார்ட். அப்ப பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுடைய வேலைக்காரர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், எங்க எஜமான் சீமானனா இருக்கிறார், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காரியம் நான் சொல்றேன், கவனிங்க. நம்ம குடும்பம் இங்க வந்து இருக்குல்ல, ஒருத்தர் வீட்லயாவது வேலைக்காரிங்க வந்து வேலை செய்யறாங்களா? வேலைக்கார வேலை செய்யறாங்களா? நாம தான் போய் என்ன பண்றோம்? மாறணும். எப்படி மாறணும்? அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவை. நம்ம என்ன அநேக நேரத்தில் என்ன நினைக்கிறேன்னா, இதெல்லாம் நமக்கு வேணாம். எங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்றது போல என்ன பண்ணணும்? பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போயிடணும். இந்த உலகத்துல எது இல்லைனாலும் பரவாயில்ல, அது நல்லதுதான். ஆனா இது வேணும் உங்களுக்கு. எது வேணும்? ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க, அதிகமா ஆசீர்வதிச்சிருந்தார். வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானா இருந்தார். அவருடைய ஆசீர்வாதம் பூமி தாங்க கூட அதுதான் இருந்தது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவன் அந்த மனுஷனை ஆசீர்வதித்து உயர்ந்த நிலையில மகா பிரபுவாய் அவரை வைத்திருந்தார். மற்ற பார்க்கிற அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையில வைத்திருந்தார். இன்னைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால மக்கள் நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை, நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை நிறைய பார்க்கறத காட்டிலும் இந்த இதா பார்க்கறாங்க. எதுதான்? வெள்ளி இருக்கா, பொண்ணு இருக்கா, அது அவங்க பார்க்கறது. நாம அப்படி கிடையாது. நாம யாரை தான் பார்க்கிறோம்? பரிசுத்த ஜீவியத்தையும் தேவனுக்குரிய காரியத்தை தான் பார்க்கிறோம். அல்லேலூயா. மக்கள் மனது அப்படிதான் இருக்கு. மக்களுடைய பார்வை அப்படிதான் இருக்கு. இது இப்படி இருக்கு. சரி, ஆகினால தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். முதலாவது பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் இந்த உலகத்துல வாழ்கிற போது ஆசீர்வாதம் உள்ளவனாய் சீமானாய். அல்லேலூயா. அப்புறம் எப்படி இருந்தான்? அவனுடைய ஆஸ்தி பூமி தாங்கக்கூடாததாய் மகா பிரபுவாய் நல்ல உயர்ந்த நிலையில, ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இரண்டாவது காரியத்தை பார்த்தீங்கன்னா, இந்த ஆசீர்வாதத்தை மட்டும் அவர் பெற்றுக்கொள்ளல. ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு இங்கேயே இருந்து இங்கே அனுபவிச்சுட்டு இங்கே செத்து இன்னைக்கு சாப்பிடுவோம், நாளைக்கு சாவோம் அப்படின்ற நிலையில அவர் இல்லைல்ல. நான் இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாலும் எனக்கு ஒரு பரலோக ராஜ்யம் உண்டு, நான் அதுக்கு போவேன், அதற்கான ஒரு ஆயத்தப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அந்த பரலோக ராஜ்யத்துல அந்த மனுஷன் காணப்பட்டார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு பந்தி இருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த வார்த்தை யார் சொன்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு. பரலோக ராஜ்யத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பந்தி இருப்பாங்க. அப்ப ஆபிரகாம் எங்க இருக்கிறார்? இப்போ பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் என்பதை காட்டிலும் பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு முன்பாக ஒரு இடம் இருக்கு, அதுதான் பரதீசி. அந்த இடத்துல இளைப்பாரி கொண்டு இருக்கிறார். அப்ப பரலோக ராஜ்யத்தினுடைய குடிமகனாவே அவர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்டவராகவே அவர் இருக்கிறார். பாருங்க,
11ஆம் அதிகாரம் எபிரேயர் லூக்கா 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அடுத்து அந்த வசனம் சொல்லலாம். லூக்கா 16:24. அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, எனக்கு இறங்கி லாசரு தன் விரலில் தண்ணீரை தோர்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும் இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்றான். பாருங்க, ஐஸ்வர்யமா அந்த ஸ்தோத்திரம் வேதனை இல்லாத இடத்துல ஆபிரகாம் இருக்கிறத பார்க்கிறார். ஆபிரகாம் மடியில யார் இருக்கிறது? இது எதை குறிக்குதா? பரலோக ராஜ்யத்தினுடைய காரியத்தை குறிக்கிறது. பரலோக ராஜ்யத்துல ஆபிரகாம் இருக்கிறத குறிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நான் சொல்றது என்ன, அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கை நல்லது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், எல்லாம் நமக்கு தேவை. ஆனா இதெல்லாம் நமக்கு இருந்துட்டு கடைசியில் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போலனா அந்த பரிதாபமாய் மாறிவிடும். அல்லேலூயா. இந்த உலகத்துல தேவன் தான் ஆசீர்வாதத்தையும் தருகிறார். யார் தருது? ஆபிரகாமுக்கு யார் கொடுத்தது ஆசீர்வாதத்தை? தேவன் தான் தந்தாரு. தேவன் தான் ஆசீர்வாதத்தை தரணும். ஆனா அந்த தேவன் தந்த ஆசீர்வாதத்தை தேவனுக்காக மற்ற காரியங்களுக்காய் பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில பயன்படுத்தி நீங்க அதோடு கூட அப்படியே இருந்துடாம அந்த பரலோக ராஜ்யத்துல காணப்படுகிறவர்களாய் காணப்படணும். ஆபிரகாம் பரலோக ராஜ்யத்துல காணப்பட்டான். சொல்லுங்க, இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டது எதற்காகனா, நல்லா கவனிச்சுங்க, ஆண்டவர் வந்த உடனே எனக்கு வயிறு வலி சுகமாக்குவாரு, என்னை ஆசீர்வதிப்பார், இதெல்லாம் இருக்கிறது. மிக முக்கியமானதுன்னா பரலோக ராஜ்யத்துக்கு தான். அல்லேலூயா. நீங்க 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். லூக்கா 13:28. நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையோ பற்கடிப்பு உண்டாகும். ஆபிரகாம் எங்க இருக்கிறாரா? எப்படி பாப்பீங்களா நீங்க ஆண்டு ஆபிரகாம? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாக நீங்கள் காணும்போது, அப்படின்னா ஆபிரகாமுக்கு கன்ஃபார்ம் எது? பரலோக ராஜ்யம் கன்ஃபார்ம் ஆபிரகாமுக்கு. நீங்க போய் அவரை தடுத்து நிறுத்தவும் முடியாது, நான் போய் அவரை தடுத்து நிறுத்த முடியாது, அவரும் தன்னை கெடுத்துக்கவே முடியாது. பரலோக ராஜ்யம் அவருக்கு கன்ஃபார்ம். ஆல்ரெடி அவர் எங்க இருக்கிறாரு? அதற்குரிய காரியத்தில் தான் அவர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, ஸ்தோத்திர, அல்லேலூயா. அப்போ அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பரலோக ராஜ்யத்திலே நாம் காணப்பட வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம், பரலோக ராஜ்யத்திலே காணப்படணும் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திலே நாம் காணப்படணும். Glory to Jesus. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஸ்தோத்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா படிங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஏனெனில் பாருங்க, ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் இருக்கு. ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா, அந்த பரலோக ராஜ்யத்துக்கே காத்திருந்தார். எதுக்கு காத்திருந்தாரு? பரலோக ராஜ்யத்திலே காத்திருந்தார். பரலோக ராஜ்யத்துக்காக காத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நமக்கு என்ன ஆசீர்வாதம் வந்தாலும், எந்த நன்மை வந்தாலும்
என்ன 8 அடுக்கு மாளிகை வந்தாலும், ரோல்ஸ் என்னது ராய்ஸா கார் வந்தாலும், BMW கார் இருந்தாலும், அல்லேலூயா தங்கத்திலே வீடு இருந்தாலும், எப்படி வாழணும்னா பரலோக ராஜ்யத்துக்கு தான் வாழணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு ஆஸ்தி பூமி தாங்க கூடாதுதான் இருந்தது. இந்த பூமி மேலே கண்ணை வச்சுக்கிட்டு போல, அவருக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த நகரத்தின் மேலதான் கண்ணை வச்சுட்டு போனாரு. சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்துல தேவன் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டாலும், கர்த்தர் கொடுத்தாலும், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய நோக்கம் முழுவதும் அல்லேலூயா பரலோக ராஜ்யமா இருக்க வேண்டும். அப்ப பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதமும் கிடைச்சது, அப்புறம் என்னமே கிடைச்சது, பரலோக ராஜ்யமும் கிடைச்சது. நான் இப்படி சொல்றேன், ரெண்டு நமக்கு தேவை, ரெண்டு நமக்கு தேவைதான் நான் பிரசங்கம் பண்றேன். அதனால ரெண்டுத்துல ஒன்ன நான் குறைச்சி நான் சொல்ல விருப்பப்படல. ரெண்டு நமக்கு தேவை. ஆனா தேவ பிள்ளைகளே, இந்த அந்த மேலான அந்த பரலோக ராஜ்யத்துக்காக கீழான அந்த ஆசீர்வாதங்களை கீழே பார்த்து, பூமி தாங்க கூடாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையே பார்த்துக்கிட்டு கீழே பார்த்துக்கிட்டு போயிடக்கூடாது. பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? பங்கு உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சரி, அப்போ தேவ பிள்ளைகள் நல்லா கவனிங்க. மெசேஜ் என்னன்னா, இப்ப பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டாரு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரு. என்ன பண்ணாரு? பரலோக ராஜ்யத்தையும் பெற்றுக்கொண்டாரு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரு. அவர் எங்க இருக்கும்போது பெற்றுக்கொண்டாரு? பரலோகத்துக்கு போய் அங்க வாழ்ந்து பெற்றுக்கொண்டாரா, பூலோகத்தில் இருக்கும்போதா? பூலோகத்தில் இந்த அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் அவருக்கு ஆசீர்வாதத்தையும் பரலோக ராஜ்யத்தையும் கொண்டு வந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வ பிள்ளைகளே, நமக்கு கூட என்னன்னா ஸ்தோத்திரம் என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்துல நாம் போகணும்னு சொன்னா, இங்கே நாம் கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை, இந்த உலகத்திலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும்னு சொன்னா நாம் கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், சபைக்கு வர்றோம், இதெல்லாம் எனக்கு எல்லாம் கிடைச்சிடும். இல்ல, கர்த்தர் கொடுக்கிறதுக்கான வழி வாசலை திறக்கிறார், அதற்கான வழியை சொல்லி வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி நான் முடிச்சிடுறேன். என்னென்ன செஞ்சாரு, நான் நல்ல மெசேஜ் எடுக்கும்போது தான் நிறைய பேர் வரல. சரி, ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி தனக்கு கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. தூங்காதீங்கப்பா, எல்லாரும் கவனிங்க, எழுதுங்க, பாருங்க, வசனத்தை எடுத்து பாருங்க. என்ன பண்ணாரா? தேவன் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன உடனே அந்த ஆசீர்வாதத்தை பின்னாடி ஓடல, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர் பின்னாடி ஓடினார். என்னன்னா, கர்த்தரை தொழுது கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நல்லா கவனிச்சுக்குங்க அருமையானவர்களே, கர்த்தரை தொழுது கொள்றோம். கர்த்தரை தொழுது கொள்ளாம கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல, கர்த்தர் எனக்கு தரமாட்டாரு, பரலோக ராஜ்யமும் தரமாட்டாரு. பரலோக ராஜ்யமும் நமக்கு என்ன பண்ணது? கிடைக்காது. நீங்க 8ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரல படிச்சு பாருங்க. என்ன நடக்குதுன்னா, இந்த மனுஷன் ஒரு தப்பு பண்றாரு. என்ன பண்றாரு? தேவனை தொழுகிறாரு. தொழுதுட்டு அங்க இருக்கும்போது அந்த இடத்துல என்ன இருக்குன்னா கஷ்டம் வருது. என்ன வருது? பஞ்சம் வருது.
என்ன வருது? பஞ்சம் வருது. பஞ்சம் வந்த உடனே அவர் எங்க போறாரு? எங்க போறாரு? எங்கனா போட்டு எனக்கு என்ன பண்றீங்களா? எகிப்துக்கு போறாரு. அடிமைத்தன வாழ்வுக்கு போறாரு. பாவ கிரியைகள் அங்க காணப்படுது. அந்த இடத்துல அவர் போயிடுறாரு தவறா. என்ன நடக்குது? அங்க போய் பிரச்சனைல மாட்டிக்கிறாரு. பிரச்சனைல மாட்டின உடனே ஆண்டவர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். பிரச்சனை என்ன பண்ணுவாரு? சொல்லுங்க. பிரச்சனைகள் விடுதலை ஆக்குவார். ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? ஆண்டவர் உன்னை அழைச்சு வந்தார் இல்லையா? நீ தேவனை தொழுது கொண்டிருக்கிற இல்லையா? அந்த தொழுது கொள்ற தேவனை ஆராதிக்கிற ஆராதனையானது உன்னை காப்பாற்றும். அதனால்தான் நான் சொல்றேன், என்ன தெரியுமா? நீ தேவனை ஆராதிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை ஆராதிக்கணும். நீ உலக காரியத்துக்காக முக்கியத்துவம் கொடுத்துட்டு போனீன்னா தேவன் என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க. ஆராதிக்க முடியாது. தேவன் என்ன பண்ண மாட்டாரு? ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். நீங்க நிறைய கிறிஸ்தவங்க சொல்ற காரியம் என்னன்னா, என்ன தேவனை ஆசீர்வதிக்கல. நீ உண்மையா ஆராதிச்சு பாருங்க கர்த்தரை. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அல்லேலூயா. பாத்தீங்கன்னா அரைக்குறை ஆராதனை, விட்டு ஆராதனை, நினைச்சா வர்றது, நினைச்சா போறது, இதெல்லாம் செல்லுபடியே ஆகாது இந்த ஆராதனை. ஆபிரகாம் தூக்கி அழகா ஆராதிச்சு எங்கேயாவது ஆராதனை விட்டாரா? ஆபிரகாம எகிப்தில போய் பிரச்சனை மாட்டின உடனே, அந்த பிரச்சனை மாட்டின உடனே அங்க ஆராதிக்க முடியாத சூழ்நிலை. ஆனா ஆராதனை என்ன பண்ணல? அவரு விடவே இல்லை. நல்லா தெரிஞ்ச தேவனை தொழுது கொள்றது எந்த காலத்திலும் அவர் விட்டதே கிடையாது. நீங்க 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, அங்கேயும் ஆபிரகாம் தொழுது கொள்ளுகிறாரு. தன் வயதான காலத்துல ஆபிரகாமை தொழுது கொள்ளுகிறார். ஆபிரகாம் ஆண்டவரை தொழுது கொள்றாரு. பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் தேவனை தொழுது கொள்ளும் போது பிரச்சனையை நீக்குவார். கொஞ்சம் பிரச்சனைனால ஆலயத்தை கட்டு. பணம் வந்தா ஆராதனைக்கு விட்டு ஓடுறது. அப்ப கடந்த வாரம் சொன்ன இல்லையா? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. அப்ப தேவனை ஆராதிங்க. என்ன பண்ணுங்க? ஆலயத்தை விட்டுறாதீங்க. நிறைய காரியம் இருக்கு சார், அதெல்லாம் விட்டுறேன். ஆதியாகமம் 13:1 6 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? அங்கிருந்து விடுதலை ஆன உடனே அப்பா தப்பிச்சா போதுடா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடல. என்ன பண்ண? தேவனை ஆராதிக்கிறார். தேவனை ஆராதிக்கிற போது நடந்த காரியம் என்னன்னா, 6ஆம் வசனம் சொல்லுது, ஸ்தோத்திர, தேவனை தொழுது கொள்ற மனுஷனுக்கு பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தேவ பிள்ளைகளை, நான் இப்பயும் உங்களுக்கு ஆணித்தரமா சொல்றேன், நீங்க தேவனை அசட்டையா ஆராதிச்சீங்கன்னா ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. விட்டு நினைச்சா வர்றது, நினைச்சா போறது, எந்த நேரத்துக்கு நான் வர்றது, எப்படி ஒன்னா வர்றது, இதெல்லாம் ஆராதனை செல்லுபடியே ஆகாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. சரியா பர்ஃபெக்டா தேவனை உண்மையா ஆராதிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். சில சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல், நாளானது எவ்வளவு சமீபத்து வருகிறதை பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லு. 2வது காரியத்துக்கு போயிடலாம். டக்கு நேரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. பாருங்க, அடுத்து எடுங்க பார்க்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நான் டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. 2வது என்ன காரியம் என்னன்னா, அருமையானவர்களே, ஆபிரகாம் ஆசீர்வாதமும் பரலோகத்துக்கும் அவருக்கு பெற்றுக்கொள்ள காரணம் முதல் ஆராதனை, தொழுது கொள்ளுதல். நிறைய இருக்காது, விட்டுட்டு நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். 2வது என்ன தெரியுமா? ஜெபம். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஜெபம். வாயை திறந்து எல்லாரும் சொல்லுங்களேன். ஜெபம். சொல்லி அப்ப கூட சொல்லி நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜெபம்.
இங்க பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான சத்தியம். ஆனா உங்களுக்கு சிம்பிளா லைட்டா சொல்லிட்டு போயிடுறேன். நம்ம ஏற்கனவே லைட்டா சொன்னா நம்ம தாங்க மாட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா சோதோம் கொமாராவிலே அழிவிலே மாட்டிக்கொண்டிருந்த தன் சகோதரனுடைய மகனை தப்புவித்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஸ்தோத்திரம், எப்படி மற்றவங்களை தப்புவிக்கிற ஜெப வாழ்க்கை. அழிவிலே சோதோம் கொமாரா அழிவிலே இருந்த லோத்தை என்ன பண்ணாரு, ஆபிரகாமுடைய ஜெபம் தப்பி வச்சிருச்சு. நீங்க 33 வசனம் வரையில படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட ஜெபம் ஆபிரகாம் என்ன பண்றாரு. கர்த்தர் 33 வசனம், கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமன் தன் இடத்திற்கு போனான். அல்லேலூயா. ஒரு நீண்ட ஜெபம் பண்றான். யாருக்கு? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக. சோதம் குமாராவாகிய உலகத்தில் அழிஞ்சு போகாதபடிக்கு திரளான மீட்பை தேவன் கொண்டு வரும்படியாக, தன்னுடையவர்களை மீட்கும்படியாக ஆபிரகாம் ஜெபிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. 17ஆம் அதிகாரம் 18-20 வசனத்தை வீட்டில் படிச்சு கொள்ளுங்க, அல்லது நான் சொல்லிடுறேன். என்ன தெரியுமா? தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார். தன்னுடைய மகனுக்காக, இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், நீ இஸ்மவேலுக்காக ஜெபித்த ஜெபத்தை கேட்டேன், அவனை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு நீங்க எடுத்துக்கங்க, உங்க பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க பிள்ளைகளுக்காக? நான் ஜெபிக்கிறேன் நிச்சயமா. ரெண்டு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு 2 பேருக்கும் ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. நீ சுயநலவாதியா இருந்தா கூட, சுயநலவாதி ஜெபம் கூட உன்னால பண்ண முடியல. என்ன சுயநல ஜெபம்? உன் பிள்ளைகளுக்கு கூட உன்னால ஜெபிக்க முடியலையே. அதை விட மோசமான ஜெபம் உனக்காக கூட ஜெபிக்க முடியலையே. 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆபிரகாம் மிகுந்த சோர்ந்து போகிறாரு. ஆதியாகமம் 15:2 ஆண்டவர் ஆபிரகாம் என்ன பண்ண, சோர்ந்து போய், ஆண்டவரே எனக்கு என்னத்தை தருவேன்னு கேட்கிறாரு. நான் பிள்ளை இல்லாம இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். தான் சோர்ந்து போறாரு. ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லையே, எனக்கு உதவி செய்யக்கூடாதா? சோர்ந்து போய் ஜெபிக்கிறார். கர்த்தர் அவரோடு பேசுறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ சோர்ந்து போற நேரத்துல ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்க கூடாது, மறுதளிச்சு கொண்டு இருக்க கூடாது, புலம்ப கூடாது, கர்த்தர் செய்யலன்னு சொல்லக்கூடாது, போராட்டமே பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. ஜெபிக்கணும். என்ன பண்ணணும்? கர்த்தரை பார்த்து முறுமுறுத்து இருக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே 25 வருஷம் ஆயிடுச்சு, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் இல்லையே. கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றார், வானத்தை பாரு, பூமியை பாரு, கடற்கரை மணலை பாரு, இவ்வளவு உனக்கு ஜனங்களை தருவேன். கர்த்தர் பேசுறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா புலம்பிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவர் சமூகத்துல வந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும், என்னால பலவீனமா இருக்கிற, என்னால விசுவாசம் இல்ல, ஆண்டவரை எனக்கு கிருபை தாரு, என்னை ஆசீர்வதின்னு கேட்டு உன்னை பலப்படுத்தணும். ஆதியாகமம் 20:18 அபிமெலேக்கு என்ற ராஜாவுக்காக ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா ஜெபிக்கிறாரு. ஜெபிச்ச உடனே அந்த ராஜாவுக்கு அவளுடைய எல்லா மனைவிமாருக்கும் அடைக்கப்பட்டிருந்த கர்ப்பம் திறக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கே பிள்ளை இல்லை, ஆனா இவரு ஜெபத்தின் நிமித்தம் அவருக்கு பிள்ளை, அவனுக்கு பிள்ளை. இன்னைக்கு பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபத்தை சொல்லி கொடுக்குறோமா? இதை 2 பேர் பிரெக்னண்டா இருக்கிறாங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? நீங்க சொல்லக்கூடாது, உங்களை சொல்ல, இவங்களை கேட்கிறேன். இப்படின்றீங்க, அவங்கள தானே கேட்டேன் நானு. ஜெபிக்கிறீங்களா? வயிற்றுல கை வச்சு ஜெபிக்கணும். ஆவியில் நிறைஞ்சு என்ன பண்ண, இயேசுவின் நாமத்துல இப்படி நீ ஆவியில் நிரம்போது புள்ள என்ன பண்ண, ஆவியில உள்ள களிப்பாய் துள்ளும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. ஏசப்பா என் பிள்ளை ஆசீர்வதின்னு ஜெபிக்கிறோமா? பிறந்த நாள் சாட்சி கொடுக்கிறோம். கர்த்தர் என் பிள்ளைய ஒரு நாள கை வச்சு ஜெபிச்சு அனுப்பிச்சிருக்கிறியா ஸ்கூலுக்கு?
ஒரு நாளாவது நைட்ல தலைமையில கை வச்சு ஜெபிச்சிருக்கிறியா பிள்ளைக்கு? ஒரு நாளா எதையாவது யாருக்காவது ஜெபிச்சிருக்கிறியா? ஆபிரகாம் பாருங்க ஜெபிச்சிருக்கிறாரு. ஜெபிச்ச உடனே பாருங்க, இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அந்த அபிமெலேக்குன்ற ராஜா ஆபிரகாமுக்கு துரோகம் பண்ண நினைச்சான். ஆபிரகாம் மனைவி அபகரிச்சுக்க நினைச்சான். ஆனா அவனை மன்னிச்சு அவனை ஜெபிச்சான். அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, ஒரு அல்லேலூயா. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அது 18ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணாரு? லோத்துக்கா ஜெபிச்சாரு. லோத்துக்கு ஜெபத்தை கேட்டு விடுதலையாக்கி கொண்டு வந்தாரு. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல தன் மகன் இஸ்மவேலுக்கா ஜெபித்தாரு. அவன் வனாந்தரத்துல மாட்டிக்கிட்டு அழியாதபடிக்கு அவனையும் ராகாரையும் காப்பாத்துறாரு. அப்புறம் தனக்காக ஜெபித்தார். தான் சோர்வு நீங்கணும்னு ஜெபித்தார். 15:2 ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து வானத்தை பாரு, பூமியை பாரு, அனந்து பாருன்னு சொல்லி அவரை தேற்றினாரு, பலப்படுத்தினாரு. 20:18 நம்ம பார்த்தோம். அபிமெலேக்கு ராஜாவுக்காக ஜெபிச்சாரு. கர்த்தர் அற்புதம். இந்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டார். உன் ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்கணும். சொல்லுங்க, ஜெபிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க அடுத்தது, பாருங்க எடுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அடுத்தது என்னன்னா, ஆபிரகாம், நான் கடகடன்னு சொல்லிட்டு போயிடுறேன். பாருங்க டைம் கரெக்டா வருது. நான் கடகடன்னு சொல்லிட்டு போயிடுறேன். பிரைஸ் தி லார்ட். 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நான் இது சொல்றது என்னன்னா, ஆபிரகாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தான். பாக்குறீங்களா? ஆபிரகாம் யாருக்கு முதலிடம் கொடுத்தாரு? வாக்குத்தத்தம் கொடுத்து கானானுக்கு அழைச்சி வந்த உடனே செஞ்ச முதல் காரியம் என்ன? பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டான். முதல் ஆபிரகாம் ஆண்டவருக்கு செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு தான் தொழுது கொள்றதுக்கு முதல் பலிபீடம் கட்டி முதல் செஞ்சது ஆபிரகாம். என்ன செஞ்சார்னா, தேவனை தொழுது கொண்டார். முதலிடம் கொடுக்கிறவர். சொல்ல, ஆபிரகாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறார். ஆதியாகமம் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, சோத்திர ஆபிரகாமுக்கு ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகனுக்கும் அங்க பிரச்சனை வருது. மேய்ப்பர்களால பிரச்சனை வருது. பிரச்சனை வந்த உடனே இவன் என்ன பண்றான்னு சொன்னா, இந்த லோத்து என்ன பண்றான்னா, வாயை மூடிக்கின்னு மகுடியா உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு அந்த உணர்வே இல்லை. எந்த உணர்வு இல்லை? மன்னிப்பு கேட்கணும். தன்னுடைய அண்ணன், தன்னுடைய சித்தப்பாவோ பெரியப்பாவோ யாருக்கு தேவை மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கல. அவன் என்ன பண்றான்னா, அப்படியே பெருமையா அப்படியே இருக்கிறான். ஆபிரகாம் என்ன தெரியுமா பண்ணாரு? முதலாவது இறங்கி போறாரு. சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்ன பண்றாரு? இவர்தான் இறங்கி போறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இவர் தான் விட்டு கொடுக்கிறாரு. எது விட்டு கொடுக்கிறாரு? ஆபிரகாம் ஸ்தோத்திரம் அங்க விட்டு கொடுக்கிறாரு. எப்பா, நாம 2 பேர் சகோதரர். நீ இடது பக்கம் போனா, நீ அந்த பக்கம் போனா இந்த பக்கம் போற, நமக்கு பிரச்சனை வேணாம். சொல்லுங்க பார்க்கலாம். விட்டு கொடுக்கறதுல முதல், சொல்லுங்க, விட்டு கொடுக்கறதுல முதல் செய்கிறவர், முதலாவது ஆளு. தேவனை தேர்றதுல முதல் இடம் கொடுத்தாரு. விட்டு கொடுக்கறதுல முதல் இடம் கொடுத்தாரு. 14:20 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, படிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 14:20. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமமாக கொடுத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இது எப்படி? இவர் யுத்தத்துக்கு போயிட்டு வராரு. யுத்தத்துக்கு போயிட்டு தன்னுடைய
லோத்தை காப்பாத்திட்டு வரும்போது அந்த யுத்தத்துல ஒரு நிறைய என்ன கிடைக்கிற பொருட்கள் கிடைக்குது. எப்பவுமே யுத்தத்துக்கு ஏன் போறதுக்கு ஆசைப்படுவாங்கன்னு சொன்னா, யுத்தத்துல போனாங்க என்ன கிடைக்கும்? நிறைய பொருள் கிடைக்கும். நான் எத்தனை பேரை வெட்டுறோமோ அத்தனை பேர் கழுத்துல இருக்கிற, கையில் இருக்கிற, அவங்க சரீரத்தில் இருக்கிற எல்லாம் என்ன பண்ணலாம்? தங்கத்தெல்லாம் என்ன பண்ணலாம்? எடுத்துட்டு வரலாம். அந்த இருக்கிற எல்லா பொருளாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஜெயிச்சா எடுத்துட்டு வந்துடலாம். அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் கிடைக்கும். அது போல ஆபிரகாம் யுத்தத்துக்கு போகும்போது, யுத்தத்துக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு அங்க இருந்ததான பொருட்கள்லாம் எடுத்துட்டு வரும்போது, ஆபிரகாம் செஞ்ச முதல் காரியம் என்னன்னா, அந்த பொருளை எடுத்து மற்றவங்களுக்கு பங்கிடல, ஆண்டவருக்கு முதல் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா முதல் ஆண்டவருக்கு தான் எடுத்து வைக்கணும். எல்லாம் செலவு பண்ணிட்டு அது கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம், முதலிடம் ஆண்டவருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், முதலிடம் ஆண்டவருக்கு. எப்பயுமே நான் கூடுமான வரையிலும் நான் கொடுக்குற விஷயத்துல எப்படி தெரியுமா, 1ஆம் தேதி ஆனால் 3000 தசமாக கொடுக்கணும். வந்ததுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன். ஒரு நாள் வந்ததுக்கப்புறம் நான் கொடுத்ததே கிடையாது. எப்படா வரும் அது மாதிரி வந்ததுன்னா முதல் வந்த உடனே அதுக்கு தான். அதுக்காகவே பசங்களுக்கு என்ன தேவை தான் நான் சொல்ல மாட்டேன். கேட்டுனே இருப்பாங்க, அவங்க மனைவியும் கேட்பாங்க, எங்க இது இருக்குங்க அப்படின்னு. நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா 1ஆம் தேதி என்ன பண்ணணும்? ஊழியக்காரங்களுக்கு 2 பேருக்கு தசமாகம் கொடுக்கணும். தசமாகனா ஒரு 3000 தசமாகம் கொடுக்கணும். அதுக்காக எடுத்து வச்சிருவேன். சொல்லுங்க பார்க்கலாம். கொடுக்காம முதலாவது கொடுத்தான். சொல்லுங்க பார்க்கலாம், முதலாவது கொடுத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தேவனை தொழுது கொள்ளும்படி போறான். சொல்லுங்க பார்க்கலாம், தேவனை தொழுது கொள்ளும்படி போறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்களை சொல்லி நம்ம அப்படியே கடந்து போகலாம். முதலாவது ஒரு நாளின் காலையை ஆண்டவருக்கு கொடுக்கிறான். முதலாவது கொடுக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமே. சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அதையல்ல, எதையல்ல? வெள்ளி அல்ல, பொண்ணு அல்ல, மாடல்ல, ஆடல்ல, இதல்ல. அதெல்லாம் இருக்குது. ஆனா அதுக்கு 2வது இடம், முதலிடம் எதுக்கு? பரம தேசத்துக்கு முதலிடம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதையல்ல. சொல்லுங்கப்பா, அதையல்ல. அதுதான் நான் சொன்னேன். எதையல்ல? எதையல்ல? ஸ்தோத்திரம். உலகத்தை அல்ல. சொல்ல, முதலிடம் கொடுக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு, யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்? கர்த்தருக்கு. எல்லாத்திலும் முதலிடம். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்திலும், எல்லாத்திலும் என்ன பண்ணாரு? முதலிடம் கொடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரி, பாருங்க. அடுத்தது என்ன தெரியுங்களா? விசுவாசம். சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது என்னது? விசுவாசம். ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன? வாய் திறந்து சொல்லுங்களேன். கர்த்தரை ஆராதிக்கிறது, தொழுது கொள். 2வது ஜெபம். 3வது கர்த்தருக்கு முதலிடம். எல்லாத்திலும் முதலிடம். சொல்லுங்க பார்க்கலாம். கொடுக்கறதுல, ஆராதிக்கிறதுல, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஜெபத்துல, அப்புறம் ஆசீர்வாதத்துல. ஆசீர்வாதம் சொன்ன பரலோக ராஜ்யமா பூமிக்குரிய ஆசீர்வாதம் சொன்னா முதல்ல எதற்குதான்? பரலோக ராஜ்யத்துக்கு தான். அல்லேலூயா. ஆதியாகமம் 15:6 டக்குன்னு எடுங்க பார்க்கலாம். அவன் கர்த்தரை விசுவாசித்தார், அதை அவர் நீதியாக எண்ணினார். போதும் போதும். பாருங்க. 3வது என்ன? 4வது என்ன தெரியுங்களா? விசுவாசம். என்ன இருக்கணுங்க? கவனிங்க, தேவ பிள்ளைகளை கவனிங்க. என்ன இருக்கணும்?
விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம். விசுவாசம், தேவன் பேர்ல விசுவாசம். அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். எபிரேயர் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுல சொல்லிட்டு அடுத்த குறிப்பு சொல்ல கடந்து போலாம். எபிரேயர் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தாம் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த விசுவாசம் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன விசுவாசம்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அழைச்ச உடனே தான் போகும் இடம் இல்லதென்று அறியாமலே கீழ்ப்படிஞ்சு புறப்பட்டு போனான். ஆரம்ப விசுவாசம். சொல்லுங்க பார்க்கலாம், என்னதுங்க? ஆரம்ப விசுவாசம், கீழ்ப்படிதல் உள்ள விசுவாசம். தான் போற இடம் என்னன்னே தெரியாது, ஆனா புறப்பட்டு போறாரு. அதுல நீங்க ஸ்தோத்திரம் 11-12 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11:12 ஆனபடியால் 11 விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்து பிள்ளை பெற்றால் ஆனபடியால் சரீர செத்தவன் என்று ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிருந்த மணலை போலவும் மிகுதியான ஜனம் பிறந்தாங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, அவர் விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தினார்னா, தான் சரீரம் செத்து போயிருக்கு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருக்கு. இப்படியாப்பட்ட நிலையில இயேசு எனக்கு என்ன பண்ணுவாரு? அற்புதம் செய்வார். 100 வயசான அந்த மனுஷன் சரீரம் இன்னும் ஜீவனோட இருக்கும். 90 வயசான சாராளுடைய இன்னும் கர்ப்பம் தரிக்க அந்த அளவுக்கு பலனாக இருக்கும். ஆனா ஆபிரகாம் சாரால் என்ன பண்ணாங்க? விசுவாசித்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளையை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம், மரித்தோர் இந்த உயிரோடு கூட எழுப்பக்கூடிய விசுவாசம். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, நீங்க 11ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் கடந்து போலாம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவர் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்து மரித்தொழுந்த அவனை பாவனையாய் திரும்ப பெற்றுக் கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இது ஒரு விசுவாசம். இது பார்த்தீங்கன்னா யாக்கோபு 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த விசுவாசம் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுக்கிறீங்களா? பாருங்க, பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசம் என்னன்னா, ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை பலியாய் கொடுக்கிற ஈசாக்க விசுவாசத்தினால அது என்ன பண்ணினா, அவனை பலியாய் செலுத்தி அவன் என்ன பண்ண அப்படியே திரும்ப அவனை உயிர்ப்பித்து கொண்டான். அல்லேலூயா. இதெல்லாம் விலைக்கு சொல்ல லேட் ஆகும். பார்த்தீங்கன்னா அதே 11ஆம் அதிகாரம் 9-10 விசுவாசத்தினாலே. நல்லா கவனிங்க, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இந்த வசனத்தை கொஞ்சம் எல்லாம் எடுத்துக்கங்க. பார்த்தா பார்ப்போம். 11ஆம் அதிகாரம் 9-10 விசுவாசத்தினாலே அவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்துக்கு உடன் சுதந்திரவாளியை
சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்துக்கு காத்திருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இதுதான் உங்களுக்கு நான் நல்லா சொல்லணும்னு யோசனை. அல்லேலூயா. இதைதான் நான் உங்களுக்கு ஆழமா சொல்ல நான் நினைக்கிறேன். எப்படி பாஸ்டர் இப்பதான் ஆழமா ஆரம்பிக்க போறீங்களா? இல்ல சொல்ல, இதை வந்து கொஞ்சம் அழுத்தி சொல்ல நான் விருப்பப்படுறேன். எதை அழுத்தி சொல்ல நான் விருப்பப்படுறேன்? என்னன்னா, தான் குடும்பத்தோட விசுவாசம். சொல்லுங்க பார்க்கலாம். சாரி, பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்? பரலோக ராஜ்யத்தை குறித்த விசுவாசம். 9ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சோத்திர விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துறாரா? சொல்லுங்க, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன விசுவாசம் அவருக்குள்ள? ஃபர்ஸ்ட் விசுவாசம் எப்படி இருந்தது? ஆரம்ப விசுவாசம். ரெண்டாவது என்ன இருந்தது? பிள்ளை பெறுவதற்கான விசுவாசம். மூணாவது பார்த்தோம் திரும்ப பெற்றுக்கொள்ற விசுவாசம். நாலாவது விசுவாசம் அவருக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு விசுவாசம். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு ஒரு விசுவாசம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் விசுவாசம் உள்ளவன். கையை எப்படி காட்டுங்க பார்க்கலாம். இரண்டாவது ஈசாக்கு விசுவாசம் உள்ளவன். மூணாவது யாக்கோபு விசுவாசம் உள்ளவன். சொல்லுவோமே. இதை நான் ஆரம்பத்திலே சொல்ல நினைச்சேன், விட்டுட்டேன். இந்த விசுவாச வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசத்துல தன்னுடைய மகனையும் வளர்த்தான், தன் பேரனையும் வளர்த்தான். யாரு? சிஸ்டர் பாருங்க, அவங்க பேத்தியும் கொண்டு வரல, பேரனையும் கொண்டு வரல. அத்தவாரம் சிஸ்டர் பேத்திகளை 2 விட்டு வந்துடுவாங்க. அத்தவாரம் பசங்களை விட்டு வந்துடுவாங்க. அல்லேலூயா. பையனை விட்டு வந்துடுவாங்க அத்தவாரம். விசுவாசம் வாழ்க்கையில் வளர்த்தாதான். ஃபர்ஸ்ட் வசனம் படிச்சான் இல்லையா? என்ன படிச்சான்? ஃபர்ஸ்ட் 8 மத்தேயு 8:11 என்ன சொல்லுது? ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பரலோகத்தில் பந்தி இருந்தாங்களா? இந்த விசுவாசத்தை ஆபிரகாம் உயிரோடு இருக்கும் போதே ஈசாக்கு இருந்தார் கூட. ஈசாக்கோடு கூட யார் இருந்தது? யாக்கோபு. ஆபிரகாமோடு கூட ஈசாக்கு, யாக்கோபு 2 பேரும் அவரோடு கூட இருந்தாங்க. இருந்த உடனே என்ன நடந்ததுன்னா, இந்த ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் சொல்லி கொடுத்தாரு விசுவாச வாழ்க்கைய. பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லி கொடுத்தாரு. அப்பா, இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா? சோத்திர ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஈசாக்குனுடைய ஆசீர்வாதம் பெருசு. ஈசாக்குனுடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் யாக்கோபுடைய ஆசீர்வாதம் பெருசு. பேர்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் வந்தாலும் ஆபிரகாம் அந்த வளர்த்தா இல்லையா? தன் பேரன்களை வளர்த்தா இல்லையா? தன் பிள்ளைய வளர்த்தா இல்லையா? அந்த வளர்ப்பு எப்படி இருந்ததுன்னா அவங்க பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் நிறுத்திடுச்சு. உன் பிள்ளைய வந்து காது கடிக்க நழுவி வச்சிடக்கூடாது. நீ என்ன வளர்த்திய பொல்லாது நல்லாது சொல்லி, பொல்லாது இல்லாது பொல்லாதாலும் சொல்லி உன் பிள்ளைய வளர்த்தினா, கேட்டுக்கு எதுவா வளர்த்தினா உன் பிள்ளைகள் என்ன பண்ண முடியாது? விசுவாசத்துல வளர்க்க முடியாது. அவர்களை பரலோக ராஜ்யத்துல கொண்டு போனோம்னு சொன்னா அந்த விசுவாச வாழ்க்கையில பிள்ளைகளை வளர்க்கணும், ஊட்டணும். விசுவாசத்தை என்ன பண்ணணும்? ஊட்டணும். தூங்குறாதீங்க, எனக்கு முடிக்க போறேன். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு 2 பேரும் ஒரு நாள் உட்கார்ந்து நான் சொன்னேன், இந்த உலகம் எப்படியோ எனக்கு தெரியாது, எப்படியா பொழைச்சுங்க 2 பேர், எப்படியாவது என்ன பண்ணிக்கங்க. ஒருவேளை இந்த உலகம் எப்படி இருக்குதோ இல்லையோ, ஒரு அழிவு வந்துன்னு
ஒரு பாம்புக்கு போட்டானா நம்மெல்லாம் நிச்சயமா ஒன்றா இருக்க போகிறதில்ல. நான் செத்தாலும் நீ செத்தாலும் அவங்க செத்தாலும் யார் செத்தாலும் சரி, அதுக்கு இப்போ ஆயத்தமாக இருக்கணும். கவனிக்கப்பா, அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். அப்படியாப்பா? ஆமா, அப்படிதான். இந்த உலகத்துல ஒன்று வாழ வச்சு என்ன பிரயோஜனம்? அதுக்கு வரல என்ன பிரயோஜனம்? இந்த உலகத்துல என்ன வேணா நடக்கலாம். அதனால் நான் சொல்லுவேன், தேவ பிள்ளைகளே, 2 பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நீங்க ஆயத்தமா சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையா? சொன்னா இல்லையாமா? நீ சொல்ல, நான் சொன்னேன். உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்ல, என் பிள்ளைங்களுக்கு நான் 2 பேருக்கு சொன்னேன். உனக்கும் சேர்த்து தான் அது சொல்லணும். இந்த உலகத்துல நீ நம்பிக்கை வச்சு நிற்காத, ஏசப்பாவை நம்பு. பரலோகராஜன் ஒண்ணு இருக்கு, நம்பு, விசுவாசி. அங்க போறோம் நாம. உங்ககிட்ட பொருள் இருக்கிறதுனால பொருள் ஒன்றும் பண்ணாது, அது தேவைதான், எல்லாம் நல்லதுதான். ஆனா அருமையானவர்களே, அருமையான பிள்ளையே, நான் ஆண்டவருக்குள்ள ஆயத்தப்பட்டு போயிடுவேன். என்னை பின்பற்றி வர்றதா இருந்தா ஓடி வந்துடு, என் கூடயே வா, என் பின்னாடி வந்துடு. நீ உன்னை இழந்து போயிடாத. பேரனே, பேத்தியே, ஈசாக்கே, யாக்கோபே, மகனே, மகளே, நீங்க இழந்து போயிடாதீங்க. சரியா வல குற்றப்படுத்துற அளவுக்கு வச்சிடாத உன் பிள்ளைங்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ விசுவாச வாழ்க்கை சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம் என்ன? விசுவாசம், ஆரம்ப விசுவாசம், கீழ்ப்படிஞ்சு போனாரு. 2வது, பிள்ளையை தருவார் என்ற, சரீரம் செத்து போயிருந்தாலும் அந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார் என்ற விசுவாசம். அப்புறம் திரும்ப பெற்றுக்கொள்ள பாவனையா பெற்றுக்கொண்ட விசுவாசம். பரலோகம் உண்டு என்ற விசுவாசம். அடுத்தது குடும்பத்தோடு விசுவாசம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேரும் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்ல. குடும்பமா விசுவாசமா இருக்கணும். சொல்ல, குடும்பமா விசுவாசமா இருக்கணும். கடைசியா நான் ஒண்ணே சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு வசனம் தான் சொல்ல போறேன். நிறைய பெருசா நான் எடுக்கல, வசனம் மட்டும் தான் சொல்ல போறேன். ஒரு சில வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். விளக்கெல்லாம் கொடுக்க போறது கிடையாது. ஸ்தோத்திர. கடைசியா இந்த வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். 5வது காரியம் ஆபிரகாமுக்கு என்ன இருந்ததுன்னா, அந்த பரலோக ராஜ்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிப்பதற்கு ஆபிரகாமுக்கு இருந்த முக்கியமான காரியம் என்னன்னா, ஸ்தோத்திரம், ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் இந்த வார்த்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டவன் மேல் உன் கையை போடாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாத, புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காய் ஒப்பு கொடுத்தபடியால் இனி தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கடைசியா தேவனுக்கு பயந்த மனுஷன். சொல்லுங்க எல்லாரும் பார்க்கலாம். தேவனுக்கு பயப்படுற மனுஷன். வேதம் சொல்லுது. ஸ்தோத்திரம். என்னன்னா, அருமையானவர்களே, ஆபிரகாம் 175 வருஷம் வாழ்ந்தாராம். வேதம் சொல்லுது நீதிமொழிகள்ல, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். உண்மைதானே? ஆயுசு நாட்களை பெருகி இருந்தார். 10-20. பிரைஸ்லாட். ஆதியாகமம் நீதிமொழி 10-20 போதும். பாருங்க, ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவரா இருந்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் தேவனுக்கு பயப்படுறவங்களா இருக்கணும். 2 கொரிந்தியர் 7:1 சொல்லுகிற, இப்படி இருக்கப்பட்ட வாக்குதத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்தில் ஆவியில் உண்டான எல்லா அசுசி நீங்க நம்ம சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்துங்க. தேவனுக்கு பயப்படுங்க. சொல்லுங்க, தேவனுக்கு பயப்படுங்க. தேவனுக்கு பயப்படுற பயனா ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவர் பார்க்கிறாருன்னு சொல்றோம். தேவனுக்கு பயப்படும். சொல்லுங்க, தேவனுக்கு பயப்படு. எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆஃப் பண்ணாத. ஆஃப் பண்ணிட்டியா? அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன காரியம் நாம் பார்த்தோம்? ஒரு ரீகேப் பார்த்துட்டு முடிக்கலாம். சோமன்லாம்
ராஜபன் எப்படி நின்னுக்கிறீங்க பாருங்க. அல்லேலூயா. நல்லா நிக்கிறீங்க, சந்தோஷம். அல்லேலூயா. அமைதியா நம்ம நிக்கிறோம். சரி, முதல்ல என்ன பார்த்தோம்? கர்த்தரை தொழுது கொள்றார். முதல்ல அவர் வாழ்க்கையில ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமும் பரலோக ராஜ்யம் எப்படி வந்தது? ஆசீர்வாதமும் அவருக்கு கிடைச்சது, பரலோக ராஜ்யம் கிடைச்சது. ரெண்டு எப்படி வந்ததுன்னா, ஸ்தோத்திரம். அந்த மனுஷன் முதல்ல என்ன பண்ணாரு? கர்த்தரை தொழுது கொண்டாரு. ரெண்டாவது என்ன பண்ணாரு? ஜெபிச்சாரு. மூணாவது கர்த்தருக்கு கொடுத்தாரு. கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தாரு. நாலாவது விசுவாசம், குடும்பத்தோடு கூட. சோத்ரா எல்லா விதத்துல 5 விதமான விசுவாசத்தை சொன்ன ஆபிரகாம் வாழ்க்கையில கடைசி என்ன பார்த்தோம்? தேவனுக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்தீரே.